இந்த பூமியில இதுவரைக்கும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பல கொடூரமான உயிரினங்கள் வாழ்ந்து வர ஒரு இடம்தான் அமேசான் மழைக்காடு. அது மட்டுமில்லாம இந்த காட்டுப்பகுதி பல இயற்கை அதிசயங்களையும் அமானுஷ்யங்களையும் தன்னுள் அடக்கியிருக்கு. அப்படிப்பட்ட அமேசான் மழைக்காடுகள் பத்தியும் அதோட ஆச்சரியங்கள் பத்தியும் அதுக்குள்ள புதைஞ்சி கிடக்கிற சில மர்மங்கள் பத்தியும் தான் இந்த வீடியோல டீப்பா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த அமேசான் ஃபாரஸ்ட் பத்தி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். அமேசான் மழைக்காடு இதுதான் இன்னைக்கு பூமியில இருக்க மிகப்பெரிய காடு. இதோட பரப்பளவு சுமார் 55 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதாவது நம்ம இந்தியாவோட பரப்பளவை விட 60% அதிகம். உலகத்திலேயே மிக நீளமான நதி ஆப்பிரிக்கால இருக்க நைல் நதி தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீர்வரத்து அதிகமான நதின்னு பார்க்கும்போது அது அமேசான் நதி தான். இந்த உலகத்திலேயே 2வது நீளம் அதிகமான நதியும் இந்த அமேசான் நதி தான். இது சுமார் 6400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய்ந்தோடுது. வியக்க வைக்கிற ஆர்டிஸ் மலைத்தொடர்கள் முதல் பிரேசில்ல காணப்படுற பீச் ஓரங்கள் வரை பாயிற இந்த அமேசான் நதி சுமார் 1000 குறுநதிகளாக பிரிஞ்சு செல்லுது. இது மூலமா ஒவ்வொரு செகண்டுக்கும் சுமார் 20 கோடி லிட்டர் தண்ணீர் அமேசான் நதிகள்ல இருந்து அட்லாண்டிக் பெருங்கடல்ல கலக்குது. அமேசான் காடுகளை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1600 வகைகளுக்கும் மேற்பட்ட 39,000 கோடி மரங்கள் இந்த அமேசான் காடுகள்ல நிறைஞ்சிருக்கு. அண்ட் இது அமேசான்ல காணப்படுற பெரிய மரங்களோட கணக்கெடுப்பு மட்டும்தான். இது கூடவே சேர்த்து செடி கொடிகள் பாசின்னு கணக்கெடுப்பு நடத்தினோம்னா கிட்டத்தட்ட 40,000 வகைகளுக்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்குமாம். இதுல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இதுவரைக்கும் மனிதர்களால் கண்டறியப்படாத பல அரிய வகை தாவரங்களும் அமேசானோட அடர்ந்த காட்டுப்பகுதியில இருக்கலாம்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம 400க்கும் மேற்பட்ட நிலவாழ் வகை உயிரினங்களும் 3000க்கும் மேற்பட்ட நன்னீர் வாழ் வகை மீன்களும் 1300க்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் 500க்கும் மேற்பட்ட மற்ற இனங்களை சேர்ந்த உயிரினங்களும் இந்த அமேசான் காடுகள்ல வாழ்ந்து வருது. இந்த அமேசான் காடுகளில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்புல அதிகமா கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினம் பூச்சி வகைகள் தானாம். பட்டாம்பூச்சி, தேனீக்கள், புழுக்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கும் அதிகமான பூச்சி இனங்கள் அமேசான் மழைக்காடுகளில் வாழ்ந்து வரதா சொல்லப்படுது. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாமே இதுவரைக்கும் மனிதர்களால் கண்டறியப்பட்ட உயிரினங்களோட கணக்கெடுப்பு மட்டும்தான். இதை தவிர்த்து மனிதர்களால் கண்டறியப்படாத பல மர்மமான உயிரினங்களும் அமேசானுக்குள்ள வாழ்ந்துகிட்டு தான் வருது. அமேசான் மழைக்காடுகள்ல நிறைஞ்சு கிடக்கிற மரம், செடி, கொடிகளோட உயரங்கள் அடிப்படையில இந்த காட்டுப்பகுதியை 4 லேயர்ஸா பிரிக்கலாம். 1 எமர்ஜென்ட் லேயர், 2 கெனாபி லேயர், 3 அண்டர் ஸ்டோரி லேயர், 4வது ஃபாரஸ்ட் ஃப்ளோர். இந்த 4 லேயர்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்க அண்ட் இந்த லேயர்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத 1 by 1 டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல் லேயர் எமர்ஜென்ட் லேயர், அதாவது தமிழ்ல மேலடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்ட் லேயர்ல 60லிருந்து 80 மீட்டர் உயரமுள்ள மரங்களை மட்டும் தான் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 1000 வருடம் பழமை வாய்ந்த மரங்களும் இந்த காடுகள்ல காணப்படுது. இதுலயும் கெபாக் அப்படின்ற இனத்தை சேர்ந்த மரங்கள் பார்க்கவே பிரம்மாண்டமானதா இருக்கும். இந்த மரத்தை பார்க்கும்போது அவதார் படத்துல வர அந்த மிகப்பெரிய மரத்தோட ஞாபகம் உங்களுக்கு வரலாம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த கெபாக் மரத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் அவதார் படத்திலேயே அந்த மிகப்பெரிய மரத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த எமர்ஜென்ட் லேயர்ல கிளிகள், வவ்வால் போன்ற பறவை இனங்களை மட்டும்தான் அதிகமா பார்க்க முடியும். அண்ட் அது கூடவே அதிகப்படியான கிளைடர்ஸையும் இங்க பார்க்க முடியும். அதாவது இதுங்களுக்கு பறக்க ரெக்கைகள் இருக்காது, ஆனா இதுங்களோட கைகளுக்கு இடையில காணப்படுற ரெக்கை போன்ற அமைப்பை பயன்படுத்தி காற்றுல கிளைட் பண்ணி போகும். பருந்து மற்றும் கழுகுகள் தான் இந்த மேற்பரப்புல காணப்படுற முக்கியமான வேட்டையாளிகள். கிளைடர்ஸ் மாதிரியான உயிரினங்கள் தான் இவைகளுக்கு உணவு. கெனாபி லேயர், இத தமிழ்ல கூரை அடுக்குன்னு சொல்வாங்க. எமர்ஜென்ட் லேயருக்கு கீழே இருக்க இந்த லேயர்ல 20லிருந்து 45 மீட்டர் உயரமுள்ள மரங்களை பார்க்க முடியும். அமேசான் காடுகளோட அடர்த்தி நிறைந்த பகுதி தான் இந்த கெனாபி லேயர்.
இது எந்த அளவுக்கு அடர்த்தினா இந்த கெனாபி லேயரை தாண்டி மிக சிறிய அளவு சூரிய ஒளி மட்டும்தான் தரைப்பகுதியை போய் சேருமாம். இதனாலேயே அமேசான் காடுகளோட தரைப்பகுதி இருள் சூழ்ந்த நிலையில தான் காணப்படுமாம். சோ ஒரு மேற்கூரை மாதிரி செயல்படுறதால தான் இந்த லேயரை கூரை அடுக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அமேசான் காடுகள்ல மட்டுமே காணப்படுற சுமார் 25,000 வகைகளை சேர்ந்த உயிரினங்களையும் இந்த கெனாபி லேயர்ல தான் பார்க்க முடியும். டாகான்ஸ் மாதிரியான மிகப்பெரிய சுண்டுகளை கொண்ட பறவை இனங்களையும் இந்த லேயர்ல தான் பார்க்க முடியும். மெக்காவுன்னு அழைக்கப்படுற அழகான பல வண்ணங்களை கொண்ட கிளிகளையும் இங்க பார்க்க முடியும். இலைகளை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஸ்லாட் மாதிரியான பல அரிய வகை உயிரினங்களையும், சில கிளைடிங் லிசார்ட்ஸையும், பல வகையான குரங்கினங்களையும் இங்க நீங்க பார்க்க முடியும். இதை தாண்டி தேனீக்கள், வண்டுகள், பட்டாம்பூச்சிகள்னு மொத்த பறக்கிற பூச்சி இனங்களுமே இந்த கெனாபி லேயர்ல தான் வாழ்ந்து வருது. மூணாவது அண்டர் ஸ்டோரி லேயர். கெனாபி லேயருக்கு அடுத்தபடியா அதுக்கு கீழே காணப்படுற லேயர் தான் இந்த அண்டர் ஸ்டோரி லேயர். இந்த பகுதி தான் அமேசான் காடுகளோட மிகவும் இருள் சூழ்ந்த பகுதியா பார்க்கப்படுது. பெரிய அளவு உயரம் இல்லாத ஆனா மிகப்பெரிய இலைகளை கொண்ட செடிகள் இங்க காணப்படுது. அண்ட் அதிக அளவு வெப்பம் இல்லாத பகுதி தான் இந்த அண்டர் ஸ்டோரி லேயர். இந்த பகுதியை ரூல் பண்ற கிங்கா இருக்க உயிரினம் ஜாகுவார். அண்ட் இந்த அண்டர் ஸ்டோரி லேயர்ல தான் ரொம்பவே விசித்திரமான, அதே சமயம் ரொம்பவே ஆபத்தான ஒரு கொடிய தவளை இனமும் வாழ்ந்து வருது. அதோட பேர் பாய்சன் டாட் ஃப்ராக். இந்த தவளைகள் பார்க்கறதுக்கு பல வண்ணங்கள்ல அழகா இருக்க மாதிரி தெரியும். ஆனா இது எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை விட பயங்கர ஆபத்தானது. பிகாஸ் இந்த ஒரு தவளையோட உடல்ல 10 மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்கும். பட் இதை விட ஆபத்தான கொடூரமான உயிரினங்களும் இந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன உயிரினங்கள் அப்படின்றது லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, லிங்க் மேலே ஐகார்ட்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா அந்த வீடியோவும் பாருங்க. கடைசி லேயர் ஃபாரஸ்ட் ஃப்ளோர். பாக்டீரியா, புழுக்கள், ஃபங்கஸ், பாசிகள் போன்றவைகள் தான் இந்த லேயர்ல வாழக்கூடிய உயிரினங்கள். இந்த லேயரோட மேற்பரப்புல அதிகப்படியான காளான்களையும் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இங்க காணப்படுற பல உயிரினங்கள் பயோலூமினசென்ஸ் கொண்டவை. அதாவது தன்னிச்சையாவே இதுங்களோட உடலை ஒளிர்விக்கக்கூடிய தன்மை கொண்டது. இங்க புல்லட் ஆண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு விதமான எறும்பு இனமும் இருக்கும். இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண எறும்பு இல்ல. இந்த எறும்பு உங்களை கடிச்சதுன்னா ஒரு புல்லட் உங்க உடம்புக்குள்ள இறங்கின அளவுக்கு வலியை ஏற்படுத்தும். அண்ட் இதுவரைக்கும் உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய வண்டு இனமான ஹெர்குலஸ் பீட்டிலையும் இங்க பார்க்க முடியும். இது கூடவே இக்வானா, ஆண்ட் ஈட்டர் போன்ற பல விசித்திரமான உயிரினங்களையும் இங்க உங்களால பார்க்க முடியும். இவ்வளோ எண்ணில் அடங்கா உயிரினங்களையும் அழகையும் ஆச்சரியங்களையும் கொண்ட இந்த அமேசான் மழைக்காடு மனிதர்களோட சுயநலத்துக்காக நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு வருது. அமேசான் காடுகளோட 20% கடந்த நூற்றாண்டிலேயே மனிதர்களால் அழிக்கப்பட்டாச்சு. அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றம், காட்டுத்தீ போன்ற பல காரணங்களால் அமேசான் காடுகள் மேலும் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இது தொடர்ந்து நடந்தா அடுத்த 50 வருஷத்துல அமேசான் காடுகள் மொத்தமா அழிஞ்சு போகும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஒருவேளை இப்படி நடந்தா சுற்றுச்சூழல்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது மனித இனத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியும்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. பிகாஸ் பூமியில இருக்க 20% ஆக்சிஜன் அமேசான் காடுகள்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. சோ இந்த காடுகளை மொத்தமா அழிச்சிட்டா மனிதர்களாகிய நம்மளும் இந்த பூமியில வாழறது ரொம்பவே கஷ்டமாகிடும். சோ இயற்கை நமக்கு தந்த இந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாத்து வாழ வச்சாதான் நம்மளும் வாழ முடியும் அப்படின்ற புரிதல் மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமேசான் மழைக்காடுகள் இல்லாம இந்த பூமி எப்படி இருக்கும்? இந்த காடு இல்லாம மனிதர்கள் பூமியில உயிர் வாழ முடியுமா அப்படின்றத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம்.